Trust Everest Super Sambar Masala Powder. Taste Daily. Taste the Daily. ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட அவர் சொல்லியிருக்காரு. 8 கீமோ கொடுத்துருக்காங்க. 5வது கீமோலேயே அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, லங்ஸ் அஃபெக்ட் ஆக தெரிஞ்சிருக்கு. அதுக்கும் எப்படி மீறி 3 கீமோ அவங்க கொடுத்தாங்க. ஸோ லங்ஸையும் அவங்க சேஃப்டி பண்ணிக்கிட்டே தான் அந்த கீமோ கொடுக்கணும். அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல. சரி அது போயிடுச்சு, ஏன் சார் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுத்துருக்கலான்னு கேட்டதுக்கு, உனக்குலாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைப்பா. அவர் உடனே கடவுள் சாத்தினது ஒரு பேனிக் ஆகிட்டு தட்டி அந்த இடத்துல கட்டியிருக்காரு. இவன் உடனே பயத்தில் அந்த கட்டி எடுத்து அவன் கீறிட்டு தான். இருந்தவங்களாம் விக்னேஷை வந்து இப்போ பிடிச்சி போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. போனவனே சொன்னார், தெரியாமல் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு அவரே சொன்னது அதுதான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னா. ஆனால் நான் வந்து என் சேஃப்டிக்காக தான் அதை எடுத்துகிட்டு போனேன். தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் மட்டும் தான் உயிர் பெருசா, எங்களுக்கெல்லாம் உயிர் பெருசு கிடையாதா? தாயா மகன் வந்து தாயோட பாசம் அவனை இப்போ ஜெயிலில் இருக்கணும்னு அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? அந்த டாக்டர். விக்னேஷ் கத்தி எடுக்க காரணமா இருந்த அந்த டாக்டருக்கு சட்டப்படி பனிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கா, சான்சஸ் இருக்கா? இருக்கு. ஏன்னா அவர் வந்து தூண்டுதல் ஆக்குனது, அவர் அஃபன் பண்ணது, அவர் அசிங்கமா திட்டினது, இதெல்லாம் வச்சு நம்ம அவர் மேலே இது பண்ணலாம். டாக்டர்ஸ் என்ன பாடம் கற்றுக்கணும்னா, எல்லாருமே கொஞ்சம் பணிவோடு அவங்கள அனுசரித்து அவங்க பேசி அவங்களுக்கு புரிய வச்சான்னா, அவங்க வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணுன்னே அவசியம் கிடையாது. கவர்மெண்ட்லேயே நல்லா பார்க்குறாங்க, அவங்களே நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு தான் வருவாங்க. வணக்கம் சார். சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பட்டப்பகலில் டாக்டர் பாலாஜியை உங்களுடைய கிளைண்ட் விக்னேஷ் வந்து கத்தியால குத்துன சம்பவம் தான் இன்னைக்கு பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஜெயிலில் போயிட்டு விக்னேஷை பார்த்து பேசிட்டு வந்திருக்கீங்க. ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி போய் ஜெயிலில் அவருக்கு போய் பார்க்குறதா நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன் மீடியா கிட்ட. பட் அன்றைக்கி போய் பார்த்துறப்ப தான் அவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். அவருக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் உள்ளே கிடச்சிட்டு தான் இருக்குது. இஸ் ஓகே நவ். அவர் ஹார்ட் பேஷண்ட்டுன்னு உள்ளே இருக்கிற டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இஸ் ஃபைன் நவ். அதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், இஃப் இன்கேஸ் ஏதாவது உள்ள மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு லேக்காக இருந்ததுன்னா எங்களை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே நடவடிக்கை எடுத்து ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இஃப் இஸ் கெட்டிங் குட் ட்ரீட்மெண்ட் இன்சைட். இன்னைக்கு ஜெயிலில் போய் விக்னேஷை பார்க்கும்பொழுது அவர் என்ன பதில் சொன்னார், அன்னைக்கு என்ன நடந்துச்சா? ஆக்சுவலி அந்த விஷயமும் நாங்கள் பேசணும் அன்றைக்கி போனப்போ. ஏன்னா அவர் வாயால் சொன்னாதான் அது என்ன உண்மை, உள்ளே அந்த ரூம்குள்ளே என்ன நடந்ததுன்ட்டு அப்போ தான் நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நான் கேட்டேன். அது வந்து அவரோட ரெஸ்ட் எடுக்கிற ரூம். ஆமாம், அது அவரோட கன்சல்டேஷன் ரூம் கிடையாது. டாக்டர் பாலாஜியோட சொல்கிறேன். ஆமாம், டாக்டர் பாலாஜி சாரோட ரெஸ்ட் எடுக்கிற ரூம். அது அவரோட ரெஸ்ட் டைமில் தான் அவர் போயிருக்காரு. அந்த ரூமில் அவர் பர்மிஷனோடு தான் உள்ளே போயிருக்காரு. அவரும் உள்ளே வர சொல்லியிருக்காராமா. உள்ளே வர சொல்லி அவர் உட்காருன்னு சொல்லிட்டு பதில் சொல்லும் போது அவர் இந்த கேள்வி அவர் எழுப்புவார் அவர் எதிர்பார்க்கல. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம் ஒரு அந்த இடத்துல வந்து எனக்கு கீமோ ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த டாக்டர் வந்து சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணப்போ அங்கே ஒரு மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 கீமோ கொடுத்துருக்காங்க. 5வது கீமோலேயே அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, லங்ஸ் அஃபெக்ட் ஆக தெரிஞ்சிருக்கு. அதுக்கும் மீறி 3 கீமோ அவங்க கொடுத்தாங்க. ஸோ லங்ஸையும் அவங்க சேஃப்டி பண்ணிக்கிட்டே தான் அந்த கீமோ கொடுக்கணும். அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல. இப்போ அவங்களுக்கு கேன்சர் இல்லையாமா. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ பாதிப்பே அவங்களுக்கு லங்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நேற்று விக்னேஷ் அவர் சொன்னார். ஸோ அந்த லங்ஸுக்காக தான் உங்களால் தான் இங்கே வந்து தான் என் லங்ஸே அது போயிடுச்சு, ஏன் சார் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுத்துருக்கலான்னு கேட்டதுக்கு, உனக்குலாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைப்பா, எழுந்திரிச்சு வெளில போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவன் நான் போவேன், எனக்கு பதில் சொன்னால் தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் போகும்போது அவர் எந்திரிச்சு வெளில கிளம்பியிருக்காரு. உனக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் ஓடி போயிட்டு கதவை சாத்திட்டு இருக்கான். ஓடி போய் கதவை சாத்தின உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கு நான் பேசும்போது வெளில போறீங்கன்னு கையை பிடிச்சி இழுத்துருக்காரு. அவர் உடனே கதவு சாத்தினது ஒரு பேனிக் ஆகிட்டு தட்டி அந்த இடத்துல கட்டியிருக்காரு. இவன் உடனே கத்தின உடனே கையை பிடிச்சி இழுத்த உடனே அவர் தட்டி விட்டுருக்காரு. அவன் தட்டி விட்ட உடனே இங்கே ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட பயத்தில் அந்த கட்டி எடுத்து அவன் கீறிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஏதோ கீரல் மாதிரி போட்டிருக்கான். இந்த இடத்துல ஷோல்டரா? ஆமாம், இந்த இடத்துல கேட்டதுக்கு நான் ஒரு கீரல் தானே கீறினேன், கீறிட்டு இந்த இடத்துல அது குத்தனா இல்லையான்னு தெரியல, எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு கீரல் மட்டும் போட்டது எனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதுதான் அவர் தரப்பில் நேற்றுக்கு சொன்னது. ஸோ நேற்றுக்கு அவர் கேட்கும்போது அப்பயும் வந்து உனக்குலாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கவே பண்ணியிருக்காரு. ஓகே, ஆக்சுவலி தன்னுடைய அம்மாவுக்கு எதனால இந்த 8 ஊசியும் போடப்பட்டது இந்த விஷயமும் சொன்னார். இது கேட்கும்போது தான் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கும் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. 1000 பேஷண்ட் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்ன நடக்குது ஏது நடக்குது, எங்கள் ப்ரொசீஜர் என்னமோ நாங்கள் பண்ணிட்டு போவோம், இதுக்கு இதுதான் கீமோ தான் ட்ரீட்மெண்ட், அதை நாங்கள் பண்ணிட்டு போவோம். அவங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆகுது ஒவ்வொருத்தருக்காக பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போய் பார்த்துக்கணும்
அதெல்லாம் நாங்கள் இங்கே பார்க்க முடியாதுன்னு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நேற்று ஓகே. கேட்கும்போது. பட் கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு டாக்டர் எமோஷனலா கொஞ்சம் அவர் trigger பண்ற மாதிரி அன்னைக்கு பேசிட்டாரு. நடந்த சம்பவத்தை மட்டுமே அவர் கத்தியோட போல. இதுக்கு முன்னாடியே நான் ப்ரீவியஸாவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியுமே அவமரியாதையா பேசியிருக்காரு, ஃபைலை தூக்கி மூஞ்சில அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணதுனால மட்டுமே தான் அவர் அந்த அஃபண்டை இதெல்லாம் யோசிச்சு இன்னைக்கும் போனா அப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் கொஞ்சம் அந்த இடத்துல நம்மள ஏதாவது தாக்கிடுவாங்களோன்னு அவரோட சேஃப்டிக்காக தான் அவர் அது முன்னாடியே எடுத்துட்டு போயிருக்காரு. அதுவும் வந்து அஃபண்ட் பண்ற கத்தி கிடையாது, அது இது காய்கறி வெட்டுற கத்தி. அந்த கத்தியை வீட்ல இருந்து தான் எடுத்துட்டு போனாராமா? என்ன பர்பஸ்க்காக கத்தியை கையோட எடுத்துட்டு போனாரா? அதை பத்தி சொன்னாரா? அது சார் தான் எனக்கு எப்படியா நான் அங்கே போய் கேள்வி கேட்க தான் போயிருக்கேன். என்ன எல்லாரும் செக்யூரிட்டி எல்லாம் எனக்கு அடிப்பாங்க, நான் என்னோட சேஃப்டிக்காக தான் எடுத்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இல்ல வெறும் கேள்விதான் கேட்க போறோம் அப்படின்னா கூட ஒரு வாக்குவாதம் தான் ஆகும், ஆர்குமெண்ட்ஸ் தான் ஆகும். பட் கத்தியோட குத்துறக்கூடிய பர்பஸ் இருக்கிறதுனால தானே அவர் கத்தி எடுத்துட்டு போயிருக்காரு. அவருக்கு தான் கரெக்டாக நீங்கள் கேட்டால் தெரியும். நாங்கள் கேட்டதுக்கு இதான் அவர் பதில் சொன்னார். அந்த சொன்னதே எனக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல எனக்கு கேள்வி கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன எல்லாருமே அங்கே அடிக்க இது பண்ணிட்டாங்கன்னா என்னோட சேஃப்டிக்காக தான் நான் அதை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது நான் நினச்ச மாதிரியே அவர் என்னை தட்டி விட்டு அவர் எனக்கு பதில் சொல்லாமல் போயிட்டாரு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் ஒரு இதில் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து கேன்சர் க்யூர் ஆயிடுச்சு, இங்கே வந்ததுனால லங்ஸ் இப்போ போயிடுச்சு. அது கேட்க போகும்போது உனக்குலாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் இப்படி அலட்சியமா கொஞ்சம் கோபமா பதில் சொன்னதுதான் விக்னேஷ் கையில கத்தி எடுத்து குத்த காரணமா? ஆமா. வேற எதுவும் தன்னுடைய அம்மா பத்தி சொன்னாரா? அவங்க அம்மா பத்தினா அவர் உள்ள ஜெயிலில் இருக்கிறத ஃபீல் பண்றதை விட அவன் வெளியில அவங்க அம்மா எப்படி இருக்காருன்னு சொல்லி தான் நான் பேசின ஒரு 20 நிமிஷமே அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, என் ஃபேமிலியில் ஏதாவது வந்து என்ன பார்க்க சொல்லுங்க, எனக்கு இங்கே கொஞ்சம் லோன்லியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருந்தார். ஓகே. ஒரு தாயா என் மகனுக்கு வந்து தாய் மேல பாசம் அதிகம் இருக்கிறதுனால அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, தப்பான வழிக்கு போயிட்டான். அது வந்து இந்த அரசாங்கம் தான் வந்து என் பையனை வந்து அப்படின்னு மன்னிப்போடு கேட்டுக்கிறேன். அவனுக்கு அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நான் வந்து பண்ண போறேன். நான் அதையே எங்கேயும் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஃபுல்லா என் பையனுக்காக தான் திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். இது பண்ண காரணத்துக்காக தான் நான் வரல. வேற ஒரு காரணமும் எனக்கு கிடையாது. இப்போ சொல்றேன் நான் அந்த காலத்துல பேசுறேன் வேற எதுவும் அம்மா பத்தி ரொம்ப வருத்தப்படுறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு. ரொம்ப கிட்டத்தட்ட அழுதுட்டாரு, கொஞ்சம் முன்னாடியே கண் கலங்கிட்டாரு. எங்க அம்மா கொஞ்சம் பாத்துக்கோங்க சார், அவங்களுக்கு ஏதாவது இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பத்தி தான் அவர் அதிகமா பேசினாரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல புகுந்து ஒரு பையன் டாக்டர் கத்தியால குத்திட்டானா அப்படின்னு தமிழ்நாடு முழுக்கும் இது பேசும் பொருளா மாறின உடனேயே விக்னேஷ் தரப்போடைய அவங்க அம்மாவும் விக்னேஷோட அம்மாவும் தம்பி என்ன சொல்றாங்கன்னா, டாக்டருக்கு மட்டும் தான் உயிர் பெருசா, எங்களுக்கெல்லாம் உயிர் பெருசு கிடையாதா அப்படிங்கிற ஒரு ஒரு இயல்பான ஒரு நியாயமான கேள்வி கேட்கறாங்களே. ஆமா கரெக்ட் தானே. அப்ப இது எப்படி ஈக்குவல் பிஃபோர்லான்ற மாதிரி அது சொல்ற கரெக்ட். அவரது ஒரு உயிருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இப்போ கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ இவங்க உயிருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்களோ பண்ணி தானே ஆகணும். இவங்க இப்போ அவங்களோட சொந்த செலவில் கேஸ் சிலிண்டர்லாம் வச்சு அவங்க வீட்லயே ஆக்சிஜன் உடனே வீட்லயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த அவங்க நேற்றுக்கு போனப்போ கேட்குறாங்க, எங்களை மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஓகே. அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே இப்போ பயமா இருக்கு, எங்களை சேர்த்துப்பாங்களா, நாங்கள் எதாவது தப்பு பண்ணோம், எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வச்சு அந்த லங்ஸ் மறுபடியும் அவங்களே எங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் போனதுனால தான் எங்கள் லங்ஸ் சரி இதுவாயிடுச்சு, அவங்களே எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க சொல்லி அவங்க சைட்லேருந்து கோரிக்கை வைக்கிறாங்க. 2 உயிரும் ஈக்குவல் தானே. விக்னேஷோட அம்மா சொன்ன மாதிரி, விக்னேஷோட தம்பி சொன்ன மாதிரி டாக்டர் பாலாஜியோட உயிரும் விக்னேஷோட அம்மா உயிரும் ஈக்குவல் தான், சமம் தான் அப்படின்னு இந்த கத்திக்குத்து சம்பவத்துல இருந்து பாடம் கத்துக்கலாமா? கண்டிப்பா. அதான் சட்டமும் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஆல் ஈக்குவல் பிஃபோர்லா. எந்த உயிராக இருந்தாலும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும், எந்த உயிராக இருந்தாலும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தானே ஆகணும். இப்போ அவங்க வந்து ஏழை இவங்க பணக்காரங்கன்னு சொல்லிட்டு இந்த உயிர் அதிகம் இந்த உயிர் கம்மின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது அதுதானே. நீங்க ஜெயிலில் போய் விக்னேஷை பார்க்கும்பொழுது வேறு என்னெல்லாம் உங்ககிட்ட மனசு விட்டு பேசினாரு? அவர் மனசு விட்டு பேசினது அதிகமானு பார்த்தா அவங்க வீட்டை பற்றி தான் அதிகமாக ஃபீல் பண்ணாரு. நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது, வீக்லி ட்வைஸாவது எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்ல சொன்னார். அவங்க ஃபேமிலிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்களும் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் தம்பி போய் பார்த்துருக்காரு போல். அவர் இன்னைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் தம்பி இன்னைக்கு. நெக்ஸ்ட் அதான் வீக்லி இனிமேல் ரெகுலராக போய் அவர் வெளியில் வர வரைக்கும் வீக்லி போய் பார்க்க சொல்லியிருக்கேன். என்ன தேவைன்னு கேட்டு அவர் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கான்னு அப்பப்போ போய் பார்க்க சொல்லியிருக்கோம். விக்னேஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட். பட் டாக்டரை கத்தியால குத்தின உடனேயே
அங்க சுத்தி இருந்தவங்களாம் விக்னேஷ் வந்து இப்ப புடிச்சு போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, உதைக்கிறாங்க அப்படிலாம் பார்க்கும் பொழுது அவரு நெஞ்சில கூட சில பேர் ஆமா. அடிச்சதையும் மிதிச்சதையும் ஆனா பார்க்கணும். அங்க இருக்கிறவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது. அங்க பாக்குறவங்களுக்கு டக்குன்னு ஒருத்தன் டாக்டரை குத்திட்டு போறான், அவன் யாரு என்ன எதுவுமே அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அந்த இடத்துல அவனை பிடிக்கணும், பிடிச்சி லாக் பண்ணணும். ஸோ அதனால அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள நம்ம தப்பு சொல்லணும். யாராவது இப்போ நம்ம பப்ளிக்ல ஒருத்தனை குத்திட்டு போனாலும் அவங்கள நம்ம எல்லாரும் சேர்ந்து பிடிக்க தான் பார்ப்போம். ஸோ அப்படிதான் அவனை பிடிச்சி இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் அவனோட சைடு நான் என்னன்னு, இவங்க சைடு என்ன நடந்திருக்குன்னு நம்ம இப்பதான் தெரியும். நீங்க ஜெயில போய் விக்னேஷை பார்க்கும் பொழுது நான் கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு டாக்டரை குத்திட்டேன்னு வருத்தப்பட்டார். பட்டார். போனவனே சொன்னார் தெரியாம பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் அவரே சொன்னது அதுதான், நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா நான் வந்து என் சேஃப்டிக்காக தான் அதை எடுத்துட்டு போனேன். என்ன அவங்க வந்து செக்யூரிட்டி வச்சு அடிப்பாங்க, வெளியே தள்ளிடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நான் அவர் வந்து நான் அவ்வளோ ஒரு என்னோட சேஃப்டிக்கோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் அதை எடுத்துகிட்டு போனேன். கண்டிப்பாக குத்தணுன்ற எண்ணத்துக்காக. நான் அப்படி குத்தணும்னா போனவனே குத்திருப்பேன். அவரை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். நான் பேச பேச உனக்கு பதில் சொல்ல முடியாது, அவனை என்னை தட்டி விட்டுட்டு வெளியில் போகிறார். நான் போய் டோர் லாக் பண்ணுறேன், அப்பயும் என்னை தட்டி விடுறாரு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் நான் ஒரு கீரல் மாதிரி இந்த இடத்துல கீறி இருக்கேன். இந்த இடத்துல எக்ஸாக்டாக அப்படி காமிச்சார். ஸோ கீறி இருக்கேன். போனவொடனே நான் அப்படி அவர் குத்தணுன்ற நோக்கத்தோட போனவொடனே நான் எடுத்து குத்திருப்பேனே, நான் எதுக்கு பேச போகிறேன். அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போதும் நேற்று அவர் சொன்ன இதுவும், உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைப்பா, நீ வெளியில் போ அப்படின்னு. குத்துப்பட்ட டாக்டர் பொழைச்சிக்கிட்டாரு, உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிறத பற்றி ஏதாவது அக்கறைப்பட்டாரா, விசாரிச்சாரா? டாக்டர் பத்தி அவர் எதுவும் கேட்கலையா? அவருக்கே நியூஸ் உள்ள போயிருக்கு, டாக்டர் நல்லா இருக்காருன்னு போயிருக்கு. நாங்க சொன்னப்பா தெரியும், நான் கேள்விப்பட்டேன்னு பாக்குறாரு. அவரு வந்து சாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரு குத்தல. சாகணும்னு குத்துறவர் வந்து ஒரு கீரல் மட்டும் போட்டு போயிருக்க மாட்டாரு. டோர் லாக் பண்ணிட்டு அவர் கீறி இருக்காரு. அதுக்கப்புறம் இவனே தான் டோர் லாக் பண்ணி வெளில வந்திருக்கான்னு நினைக்கிறேன். டோர் ஓபன் பண்ணி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம் தன்னுடைய அம்மாவோட உடம்பு ரொம்ப மோசமா வலியில துடிக்கிறாங்க. இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுடைய உடம்பு ஹெல்த் கண்டிஷன் ஓரளவுக்கு நார்மல் ஆகுது. இதை பத்தி ஏதாவது சொல்றாங்க? எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பிரைவேட்ல. இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிளினிக் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அந்த கிளினிக்ல இருந்து தான் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ரெஃபர் பண்றாங்க. அங்க ஒரு டாக்டர் பார்த்து தான் இது 5வது கீமோலயே லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு, எப்படி அதுக்கப்புறமும் இந்த ஏஜ் அவங்க கன்சிடர் பண்ணாம இன்னும் 3 கீமோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு வச்சுதான் இவன் போய் கேட்டிருக்கான். 5வது கீமோலயே இதுவே இருக்கு சார், எப்படி சார் இன்னும் எக்ஸ்ட்ரா 3 கீமோ கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க கேட்கும் போதுதான் இதுக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அவரோட பதில் என்னவா இருந்திருக்கணும், உனக்கு பதில் சொல்லணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 1000 பேஷண்ட் இருக்காங்க, ஒரு பேஷண்ட்டுக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குது எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது, எங்க ப்ரொசீஜர் நாங்க பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்காரு. பேஷண்ட் மீது ஒரு அலட்சியம், ஒரு மெத்தனம் டாக்டர் கையாளுறாங்க அப்படின்னு தான் பார்க்க தோணுதாக. கண்டிப்பா அது வந்து இப்போ பப்ளிக்கோ எல்லாருமே சப்போர்ட் பண்றது எதனாலன்னா, விக்னேஷ் யாருன்னே தெரியாம சப்போர்ட் பண்றாங்கன்னா, ஒரு தனிநபரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சுச்சுவேஷன். அதனாலதான் அவங்க வாய்ஸ் அவுட் பண்றாங்க விக்னேஷுக்கு சப்போர்ட்டா. யாரு போனாலும் அவங்க ஒரு நார்மல் வார்டன்ல இருந்து பெரிய டாக்டர் வரைக்குமே அப்படிதான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஒருமையில பேசுறது, போய் உட்காருமா அப்படி ரொம்ப அலட்சியமா பேசுறது. உட்காருமான்னு சொல்றது உரிமையே கிடையாது, சாரி போய் உட்காரு அப்படின்னு சொல்றதுதான் உரிமை. அந்த மாதிரி அலட்சியமா சொல்ற, ரொம்ப அலட்சியமா வெயிட் பண்ணுமா வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றது, கீழே உட்கார வைக்கிறது. என்னதான் விக்னேஷ் கத்தியிருந்து டாக்டரை குத்தினாலும் கூட டாக்டர் சைடு, கவர்மெண்ட் டாக்டர் சைடு இருக்கிற சப்போர்ட்டிவ் விட கவர்மெண்ட் டாக்டருக்கு கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணுது. ஆனா கத்தி எடுத்து குத்துன விக்னேஷ்க்கு பப்ளிக்கே சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றீங்களா? எதை வச்சு இதை எப்படி சொல்றீங்க ஒப்பிட்டு? இது ஆக்சுவலா அவர் குத்துனது கரெக்ட்னு நாங்களும் சொல்லல, யாருமே சொல்லல. பப்ளிக் சொல்றதா சொல்றீங்க, குத்துனது கரெக்ட்னு யாரும் சொல்லல. அவரோட மனநிலை வந்து எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு தான் பப்ளிக் சொல்றாங்க. அந்த மனநிலைக்கு தள்ளுனது யாரு? குற்றவாளிகள் உருவாக்கப்படுகிறார். அவனை இப்ப ஜெயில இருக்கணும்னு அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? அந்த டாக்டர். அவனை அந்த அளவுக்கு ஆக்குனது, அவனை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணது யாரு? அந்த டாக்டர். அவனை ஒழுங்கா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசி, அன்னைக்கும் அவனை வந்து இதெல்லாம்ப்பா நடந்திருக்கு, கொஞ்சம் பணிவா பதில் சொல்லியிருந்தா அவன் அந்த இடத்துல அது பண்ணிருக்க மாட்டானு, கொஞ்சம் அந்த இன்சிடென்ட் தவிர்த்திருக்கலாம்ல. அப்படின்னா நீங்க சொன்னபடி விக்னேஷ் கத்தி எடுத்து குத்துனது தப்பு தான் சட்டப்படி. ஆனா விக்னேஷ் கத்தி எடுக்க காரணமா இருந்த அந்த டாக்டருக்கு சட்டப்படி பனிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கா, சான்சஸ் இருக்கா? இருக்கு. ஏன்னா அவர் வந்து தூண்டுதல் ஆக்குனது, அவர் அஃபன் பண்ணது, அவர் அசிங்கமா திட்டினது, இதெல்லாம் வச்சு நம்ம அவர் மேலே இது பண்ணலாம். பட் ஆனா அவங்க அதுக்கெல்லாம் ரெடியா இல்லை. யாரு? அவங்க ஃபேமிலியோ எதுவோ. அவங்க வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் வந்து எங்க அண்ணன், அவங்க அண்ணன் தம்பி கொடுத்தது வந்து எங்க அண்ணனை அடிச்சிருக்காங்க, அந்த பப்ளிக் எல்லாம் சேர்த்து அடிச்சிருக்காங்க, வார்ட் பேஷண்ட் அப்படின்னு. டாக்டர் மேல அவங்க ஸ்பெசிஃபிக்கா எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க டாக்டர் மேலன்னு சொல்லிட்டு இது பண்ணனா, எங்களை மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எங்களுக்கு அந்த லங்ஸை குணப்படுத்தி கொடுங்க, உங்க ட்ரீட்மெண்ட்ல தான் அது எங்களுக்கு தப்பா போயிடுச்சு, மறுபடியும் நீங்களே அதை சேர்த்துக்கிட்டு எங்களை அட்மிட் பண்ணிட்டு எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. அந்த டாக்டரை பனிஷ் பண்ணுங்கன்னு அவங்க சைட்ல யாருமே கேட்கல. அப்படின்னா இப்ப நீங்க சொன்னதை வச்சு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா,
விக்னேஷ் கத்தி எடுத்தது அந்த நேரத்தோட எமோஷன், அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா மேல இருக்கிற அந்த ஓவர் பாசத்துல குத்திட்டான் அப்படிதான் பார்க்க தோணும் இல்லையா? பட் அதே கிண்டி ஹாஸ்பிட்டல்ல அவங்க மறுபடியும் அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா அவங்க கேட்குறாங்க எங்க கிட்ட, எங்களை மறுபடியும் சேர்த்துப்பாங்களா அங்க அப்படின்னு. அவங்க போறதுக்கு பயப்படுறாங்க. யாரு போனாலும் சேர்த்து, அது கவர்மெண்ட்டோடதுமா, கவர்மெண்ட் மக்களுக்காக தான் அது இயக்குறாங்க, நீங்க தாராளமா போங்க அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லியிருக்கோம். அவங்க எப்படி ப்ரோசீட் பண்ணா அவங்களோட பண்றாங்க. விக்னேஷோட அம்மா கிட்டையும் விக்னேஷோட தம்பி கிட்டையும் பேசுனீங்களா? அவங்க தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க? யார் மேலேயும் வந்து இப்போ நாங்கள் அவங்கள பனிஷ் பண்ணோம், பதிலுக்கு பதில் பனிஷ் பண்ணோன்றலாம் இது கிடையாது. அவங்க ஒரே கோரிக்கை இதுதான், மறுபடியும் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த லங்ஸை எங்களால் செலவு பண்ண முடியாது. அந்த லங்ஸை மறுபடியும் 4 லட்சம் ஆகுன்றாங்க. அதுக்கு எங்களால் 4 லட்சம் ரெடி பண்ண முடியாது. கவர்மெண்ட் எங்களுக்கு எங்கள் உயிருக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்கள் அம்மாவோட உயிரையும் காப்பாற்றி கொடுங்கன்ற மாதிரி அவங்க ரெக்வஸ்ட், ஒரே ரெக்வஸ்ட் அது அவங்களுக்கு. அதுதான். விக்னேஷ் நீங்க ஜெயில போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் விக்னேஷோட அம்மா கிட்டையும் தம்பி கிட்டையும் நீங்க கண்டிப்பா பேசியிருப்பீங்க. அவங்க தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க? அவங்க தம்பி கிட்ட மட்டும் தான் ஃபோனில் இந்த மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன், அவர் வர சொல்லி கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு, அம்மாவை பற்றி கேட்டார், நீங்கள் வீக்லி ஒன்ஸ் போயிட்டு பார்த்துட்டு அவர் நல்லா விசாரிச்சுட்டு வாங்க, அவர் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்க ஃபேமிலி சைடும் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அடுத்த கட்டமா விக்னேஷோட கேஸ் எப்படி நகரும்? விக்னேஷ் ஜெயில இருந்து வெளியில் வர இன்னும் தோராயமா எத்தனை நாள் ஆகும்? நம்ம கரெக்டான எக்ஸாக்ட் டேட் சொல்ல முடியாது. கேஸ் அது எப்படி போகுது, அவங்க சார்ஜ் ஷீட் எப்போ ஃபைல் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கணும். நம்மளோட ப்ரொசீடிங்ஸ் நம்ம பண்ண தான் போகணும். நெக்ஸ்ட் வீக்லேருந்தே அது பண்ணுவாங்க. நம்ம சீனியர் ஒரு அண்ணன் இருக்காரு, சந்தோஷ் அண்ணன், அவங்க ஃபேமிலியும் அவங்கள ஹையர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் அவரு. ஸோ அவங்களும் அவர் கூட நான் கோஆர்டினேட் பண்ணி அவர் கூட சேர்ந்து தான் இந்த கேஸை நான் ஃபாலோ. விக்னேஷ் முத நாள் டாக்டர் பாலாஜியை கத்தியால குத்துட்டாரு. மறுநாள் வந்து அதாவது இன்னைக்கு வந்து ஒரு இளைஞர் அதே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் சரியில்லாம இறந்ததா அவங்க பாதிக்கப்பட்டவங்களோட பேரண்ட்ஸ் குற்றம் சாட்டுறாங்க. ஆமா, அவர் பேரு விக்னேஷ் தான். ஆமா. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இல்ல எப்படி பார்க்கணும் இந்த மாதிரி சம்பவங்களை? ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டல் நான் இது வரைக்கும் போனதில்லை, நானும் போனது. அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது ஏது நடக்குது, டாக்டர்ஸ் எப்படி இது பண்ணா, வேறு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிருக்கேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராயப்பேட்டா அங்கெல்லாம் போயிருக்கேன். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி சில டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாமல் தான் பேசுகிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நான் போனதில்லை. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி நான் விமர்சனம் சொல்ல விரும்பல. இந்த டாக்டர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லி விக்னேஷ் சொல்லி நம்ம சொல்கிறோம் அவர் தரப்புல. பேஷண்ட் கூட போன ஒரு பேஷண்டோட பையன் டாக்டரை கத்தியால் எடுத்து குத்துன இந்த சம்பவத்துல இருந்து டாக்டர் என்ன மாதிரியான பாடங்களை கற்றுக்கணும், சக பேஷண்ட்ஸ் சக நோயாளிகள் என்ன மாதிரியான பாடம் கற்றுக்கணும்? பேஷண்ட்ஸ் என்ன பாடம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் டாக்டர்ஸ் என்ன பாடம் கற்றுக்கணும்னா எல்லாருமே கொஞ்சம் பணிவோட அவங்கள அனுசரித்து அவங்க பேசி அவங்களுக்கு புரிய வச்சேன்னா அவங்க வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணுன்னே அவசியம் கிடையாது. கவர்மெண்ட்லேயே நல்லா பார்க்குறாங்க, அவங்களே நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு தான் வருவாங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ வந்து சில பேர்லாம் வந்து லோன் வாங்கி கடன் வாங்கிலாம் ப்ரைவேட் போகிறாங்க. ஏன்னா இங்கே ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் நம்மளை மரியாதை கொடுத்து பேச மாட்டாங்கன்னு சொல்லி. ஸோ இவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசினா நல்லாயிருக்கும். இது மட்டும்தான் ஒரே நேற்று அவனோட இதுவும் அதான், எங்களை ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசி எங்கள் அம்மா மூஞ்சில் ஃபைலை தூக்கி அடித்து மரியாதை இல்லாமல் ஒன்று இஷ்டம் இருந்தால் இது இல்லை வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி தான். அதாவது இந்த விக்னேஷோட இன்சிடென்ட்லேருந்து யாரும் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டுற வேண்டாம், எமோஷனல் ஆகிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அவரே எனக்கு அதை ஃபீல் பண்ணி தான் சொன்னார். நான் ரொம்ப கோவப்பட்டு அது கொஞ்சம் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் சேஃப்டிக்கு தான் எடுத்துகிட்டு போனேன். அது அவர் லாக் பண்ணி ரொம்ப கத்தி இல்லை டோர்லாம் தட்டி இது மாதிரி பண்ணதுனால நான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவர் இது பண்ணிட்டேன். நான் என்னோட சேஃப்டிக்கு அதை எடுத்துகிட்டு போனேன். பட் எடுத்து கீழ வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா அவரும் அதை ஃபீல் பண்ணார், நான் தப்பு பண்ணிட்டேன். விக்னேஷ் தன்னோட தவறை உணர்ந்துட்டார். அவரே நான் போன உடனே அவரே சொன்னார், தெரியாமல் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல வந்து இப்படி இருப்பேனா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி தான் சொன்னார். ஓகே ஓகே. கண்டிப்பா அரசு இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, மிக்க நன்றி. டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். Taste Daily. Taste the Daily.